தியாகராஜ பகவதர் இன்னைக்கு வரையிலும் தமிழ்நாட்டினுடைய சூப்பர் 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 ஸ்டார். அவருக்கு அவர் கிட்ட கூட யாரும் வர முடியாது, அந்த நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த மனிதர். எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அவருடைய படங்கள் மொத்தமே 12 படம் தான். இன்னைக்கு வரலும் ரெக்கார்ட் பிரேக் பண்ணாமல் இருக்கிறது வந்து ஹரிதாஸ் படம். 2 தீபாவளி 3 வருஷம் ஓடிச்சு தொடர்ந்து பிராட்வே தியேட்டரில். இன்னைக்கு வரலும் அன்பிரேக்கபிள் ரெக்கார்டு ஆல் ஓவர் இந்தியா. அப்படிப்பட்ட ஸ்டார். வெள்ளி கூஜாவில் தான் சாப்பிடுவார், காஃபி எல்லாம் குடிப்பார். பிளேட்டு வெள்ளி பிளேட்டு நடுமதில் தங்கத்தை உரைச்சி ஊற்றிருக்கும், அதில் தான் சாப்பிடுவார். சில்க் ஜிப்பா, அந்த சென்ட் அவர் அங்கே வரும்போது இங்கே மணக்கும். செவன்னு ஒரு பிரமாதமான கார். அவர் திருச்சியில் இறங்கி அவர் சொந்த ஊரில் திருச்சி அவருக்கு. அதில் அவர் போகும்போது 2 பக்கமும் மக்கள் நின்று கையாட்டினதெல்லாம் ஒரு காலம். ஒரு கொலை குற்றத்தில் மாட்டினார், உச்சகட்டத்தில் இருக்கிறார், சூப்பர் சூப்பர் ஸ்டார். அப்போ ஒரு கொலை குற்றம், ஜாதகம், பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு பேசுகிறேன், ஜாதகம். அவர் என்எஸ் கிருஷ்ணன், பச்சராஜா ஸ்டுடியோ, மலைக்கல்லெல்லாம் படம் எடுத்தாங்களே அவங்க, அந்த ஸ்ரீராம் முன்னாடி, இவங்க 3 பேரும் அந்த கொலை குற்றத்தில் சிக்கினாங்க. லட்சுமிகாந்தன் கொலை வழக்குன்னு ரொம்ப ஃபேமஸ். 3 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கிலாந்து கீழே நம்ம வந்து வெள்ளையர்கள் கீழே இருக்கிறோம். லண்டன் இது கோர்ட்டில் கேஸ் போட்டு ஆயுள் தண்டனை கொடுத்தாச்சு. எதோ இது பண்ணுறாங்க, எல்லா அப்பீல்லையுமே இதாகி. அப்போ வந்து அன்னைக்கு இருந்த திராவிட இயக்கமெல்லாம் வந்து பாகவதரி என்எஸ்கே விடுதலை செய்யணும்னு சொல்லி போராட்டம்லாம் நடத்துகிறாங்க. ஒன்றும் நடக்கலை. எத்திராஜுங்கிற ஒரு லாயர் தான் கடைசியாக அவங்கள விடுதலை பண்ணார். விடுதலை வெளியில் வந்தாங்க. என்எஸ் கிருஷ்ணன் எப்படியோ சமாளித்து மறுபடியும் உச்சத்துக்கு வந்துட்டார். பாகவதர் போனவர். அவருடைய இறுதி காலம், அவருக்கு வந்த சில நோயினால் கண்ணு போயிடுச்சு, பார்வை இழந்துட்டார். சேலத்தில் தான் இருந்தார்.